Hi friends, எல்லாருக்கும் happy morning. எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து அடுத்து பார்க்க போகிற 2 வீடியோவும் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எனக்கே இந்த மாதிரி வீடியோ வந்து ஷேர் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பி. ஸோ என்ன வீடியோன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் வந்து இந்த பேக்கிங் வேலை எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ கடகடன்னு வந்து அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்ருக்கோம். ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபங்க்ஷன். எப்பவுமே வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாரும் ஒரு வீட்டில் இருக்க போகிறோம் அப்படின்றது வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஹாப்பினஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ என்னோட ஃபேஸும் பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் ஒரே வீட்டில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான நிறைய ஒரு குட்டி குட்டி ஹாப்பினஸ்லாம் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ மார்னிங் வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று ரெடி பண்ணேன். ஸோ அந்த ரெசிபியோட இந்த வீடியோ வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ என்னால் எவ்வளோ தூரம் வந்து ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியும்னு தெரியல. பட் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது இந்த மாதிரி வந்து ஸ்வீட்டான மெமரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். பிரேக்ஃபாஸ்ட் தேவையான மாவு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு நான் வந்து ரவா வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரவாவை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா வந்து அரைச்சிக்க போகிறோம். அடிஷ்னலாக இதோட என்னென்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் இப்போ பண்ணுறது ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். இதை வறுக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லைங்க, நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி ரோஸ்டட் ரவா தான். இதில் வந்து ஒரு 5 பூண்டு பல் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி துண்டும் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு பூண்டு வாசனை இவ்வளோ வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 போட்டால் மட்டும் போதும். காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ தயிர் வந்து எவ்வளோ சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உப்பு மட்டும் வேணும் அப்படின்னா லைட்டாக உப்பு சேர்த்து தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வைக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், பூண்டு உங்களுக்கு அவ்வளோ வாசனை பிடிக்காது அப்படின்னா நம்ம பூண்டு மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மூடி அப்படியே எடுத்து வைக்க போகிறோம். ஸோ ரவா அப்படின்றதுனால கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் லைட்டாக பார்த்திங்கன்னா திக்காக ஆரம்பிக்கும். உப்பு நான் அரைக்கும் போது கொஞ்சம் தான் போட்டேன். அதனால் இப்போ எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அண்ட் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக நான் பீஸா சீசனிங் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஆரிகானோ இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், அது போடணும் அப்படின்ட்டு இல்லை. அந்த வாசனை பிடிக்காதவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஈவனாக நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நம்ம இதை வேகும்போது கொஞ்சம் புஃபியாக வரணும் அப்படின்றதுக்காக நான் பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நான் இவ்வளோ கூட போடல, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை மூடி ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஸோ இது வந்து மாவு இல்லை அண்ட் வந்து டைம் இல்லை, கடகடன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இது இருக்கட்டும். இப்போது இட்லி பாத்திரத்தில் இது இந்த தட்டு இட்லி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த தட்டு இதில் நம்ம வந்து ஸ்டீம்டு கேக்லாம் கூட பண்ணலாம். நான் உங்களுக்கு அந்த கேக் வீடியோ நான் சீக்கிரமாகவே நான் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மாவு, நம்ம அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம்.
அடியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வந்து வெந்திருக்கு. வாசனை அவ்வளோ நல்லா இருக்குங்க. அதை ஓப்பன் பண்ணும்போதே அந்த பீஸா சீசனிங் ஆட் பண்ணோம் இல்லையா, அதனால அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைன், லாஸ்ட் டைம் போடும்போது நான் அந்த சீசனிங் சேர்க்கலை. நம்ம நார்மலாக வந்து கார்லிக் ஜிஞ்சர் அந்த மாதிரி மட்டும்தான் போட்டால் அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இது பிரணவுக்கு அப்படின்றதுனால நான் அடிஷ்னலாக கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஆட் பண்ணேன். நல்லா வந்து வெந்து அழகாக தோசை மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவைப்படாதுங்க, சும்மாவே சாப்பிட்லாம். இருந்தாலும் பிரணவுக்கு வந்து அந்த வெங்காயம் தக்காளி தொக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதனால நான் ரெடி பண்ணேன். இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். ஸோ மார்னிங் எனக்கும் அம்மாவுக்கும் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுத்தங்கஞ்சி. அவ்வளோ நல்ல ஒரு வித்தியாசம் தெரியுது எனக்கு. அந்த உளுத்தங்கஞ்சி நான் ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் ரெகுலராக நான் குடிச்சிட்ருக்கேன். ஸோ பேக் பெயின் இருக்கட்டும், கால் இருக்கட்டும், அதனால தானா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து யாருக்காவது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் பிரணவும் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நானும் பிரணவும் தான் போகிறோம். ஏன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு அவனையும் அப்படியே வந்து நான் ஸ்ட்ரைட்டாக அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து கிளம்பியாச்சு. சாய் வந்து அதுக்கப்புறம் தான் வருவாங்க. ஸோ அம்மா அப்பா பார்த்துக்கணும். இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் நான், அண்ணி, அக்கா எல்லாரும் சேர்ந்து வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு அண்ட் வந்து ஸ்பெஷலாக கல்யாண பொண்ணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பேங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கலாமே அப்படின்ட்டு இங்கே பக்கத்துலேயே ஆவடியில் பார்த்தீங்கன்னா பொண்ணு சூப்பர் மார்க்கெட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த ஷாப் நிறைய ஸ்வீட் மெமரிஸ் இருக்குங்க. நான் வந்து ஒர்க் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இங்கே அக்கா மாமா வீட்டிலேருந்து ஆக்சுவலாக ஜாப் வந்து போனேன். ஸோ நான் அவங்க ஹாஸ்டலில் கூட தங்க விடலை, வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே தான் இருந்தேன். ஸோ இப்போ அடிக்கடி பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கே தான் வருவோம். எது வாங்கணுன்னாலும் பார்த்தீங்கன்னா பொண்ணு சூப்பர் மார்க்கெட் தான் வருவோம். எல்லாமே இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் நமக்கு வந்து கரெக்டான ஒரு ப்ரைஸில் இருக்கும். நீங்கள் என்ன தேடினாலும் அந்த கடையில் கிடைக்கும். பேங்கிள்ஸாக இருக்கட்டும், அண்ட் வந்து கிஃப்டாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கடை. எப்போவுமே அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக இங்கே தான் வருவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அழகான ஸ்வீட் மெமரிஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கடையில் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அழகாக செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் வந்து இதுதான் ஆக்சுவலாக ஃபைனல் பண்ணியிருந்தோம். ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தோம். ரெண்டுமே தனித்தனி பேங்கிள் தான். பட் அவ்வளோ மேட்சிங்காக வந்து 2 பேரும் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அக்காவும் அண்ணியும். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த செட்டு ஃபுல்லாகவே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக என்னென்ன இருக்கோ ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு கொஞ்சம் கூட மாறல. இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ என்ன வேணுமோ எல்லாத்தையுமே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுவும் இந்த குட்டி குட்டி ஸ்டெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. எல்லா கலர் ட்ரெஸ்க்கும் மேட்சிங்காக இருக்கும். ஸோ நான் ஏதாவது வந்து இப்போ ஜாப் போகும்போது ஏதாவது ட்ரெஸ்க்கு மச்சா ஸ்டெட்டாக இருக்கட்டும், இல்லை சம்திங் ஏதாவது இருக்காது கிஃப்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இங்கே தான் வாங்குவேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யோசிக்கிறது இங்கே தான். ஸோ எது வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி இந்த ஸ்டோன்லாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ நான் அந்த ப்ளூ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளூ வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட பிங்க் கலர் இருக்குது, அதனால் ப்ளூ மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பார்த்தீங்க ஆக்சுவலாக ஒரே நாளில் எடுத்ததாக இருக்காது. ஒரு 2 நாள் சேர்ந்த மாதிரி 3 நாள் சேர்ந்த மாதிரி எடுத்த வீடியோவாக இருக்கும். அது வந்து இந்த ஃபேஷன் ஜுவல்லரிலாம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஸோ ஆன்லைனில் பார்த்தா இது டெலிவரி சார்ஜோடு சேர்த்து வரும். பட் இங்கே எல்லாமே வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கும். அதுவும் இந்த சோக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ப்ரைஸ் வந்து எவ்வளோ போட்டிருந்தது, ஐ திங்க் இது வந்து 400 500 சம்திங் நினைக்கிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. மோஸ்ட்லி வந்து இந்த ரோஸ் கோல்டாக வந்து பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா எல்லா குட்டீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சேம் அந்த கலர் தான் ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தாங்க. அதனால அந்த ரோஸ் கோல்டு கலரே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு அந்த சோக்கர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அக்கா ஒன்று செலக்ட் பண்ணாங்க, அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பொறுமையாக வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா அங்கே கிஃப்ட்லாம் ரொம்ப அழகாக இருக்கும்னு. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம யாருக்காவது கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. ஸோ இதில் ஒரு ஹோம் டெக்கர் ஐட்டம் தான். அண்ட் எனக்கு இந்த கோல்டன் கலராக இருக்கட்டும், ஸோ அந்த ட்ரெஸ் கலர் என்கிட்ட சேம் இந்த ட்ரெஸ் கலர் வந்து இருக்குது. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஸோ இந்த கிஃப்டெல்லாம் பார்த்துட்டு பிரணவ்கிட்டேருந்து இந்த கிஃப்டெல்லாம் காப்பாற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கடையிலேருந்து வந்துட்டோம். அண்ட் 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்புனதால பிரணவ்குட்டிக்கு ஹேர் கட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தான் வந்து பண்ணி விட்டுட்ருக்கேன். ஸோ எப்போவுமே சாய் அழைச்சிட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஏன்னா எனக்கு ஹேர் கட் பண்ணுறது மட்டும் ரொம்ப பயங்க. ஏன்னா ஃபங்க்ஷன் டைமில் சொதப்பிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அவங்ககிட்டயே நான் கிளியராக சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சம் நீட்டாக மட்டும் பண்ணி விட்டுருங்க, நான் வந்து அழைச்சிட்டு வந்ததே இல்லை, ஃபங்க்ஷன் வேறு இருக்குது அப்படின்ட்டு. சரி, அவுட்லுக் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
அண்ட் ஃபைனலாக பிரணவ்குட்டிக்கு ஹேர் கட் வந்து முடிச்சாச்சு. சூப்பராக பண்ணி விட்டுருந்தாங்க, செம்ம அழகாக இருந்தது. பிரணவுக்குமே இந்த ஹேர் கட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நல்லா இல்லை அப்படின்னா ஃபேஸ் நல்லாவே இருக்காது, அவனுக்கு ஒரு மாதிரி உம்முன்னு இருப்பாள். அவனுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வந்து ஹேர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இது வந்து அதுக்கும் அடுத்த நாள் எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு லஞ்ச் டைமில் எடுத்துகிட்டு இருக்க வீடியோ தான். லஞ்ச் என்ன அப்படின்னா ஆஸ் யூஷுவல் சாம்பார், உருளைக்கிழங்கு காய் அண்ட் கோஸ் கறி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. எல்லோரும் பேசிக்கிட்டே சேர்ந்து நின்றுட்டு ஒன்றா வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு ஸ்பெஷலாக அக்கா பண்ணுற உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும் அவங்க பண்ணுறது. அதனால் அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாமே தாளிச்சிட்டு வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதையும் நல்ல சுருளை வந்து வதக்கிப்பாங்க. மோஸ்ட்லி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இரும்பு கடாயில் தான் பண்ணுவாங்க. ஃபைனலாக பார்க்கும்போது அந்த காயை பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து மாறி இருக்கும். அதனால் அவங்க பண்ணுற உருளைக்கிழங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சமாவது உதிரியாக இருக்காது, அப்படியே வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிறாங்க. சேம் நம்ம உருளைக்கிழங்குக்கு என்ன பண்ணுவோமோ அதே தான், பட் அந்த இரும்பு கடாயில் பண்ணுறது அந்த அடிஷ்னலாக அவங்க ஆட் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சாம்பார் பார்த்திங்கன்னா பக்கத்தில் குக்கரில் ரெடி ஆகிட்டே இருக்குது. குக்கரில் பருப்பு வச்சாங்க இல்லையா, அதிலே சாம்பார் அதையும் முடிச்சுட்டாங்க. தாளிப்பு மட்டும் ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ சாம்பார் வந்து ரெடி. வீட்டில் கொஞ்சம் மெம்பர்ஸ் அதிகம்ன்றதுனால ஒரு பெரிய சைஸ் குக்கரில் வந்து வச்சுட்டோம். ஸோ ஒரே கிச்சனில் வீடியோ எடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி வந்து வேறு கிச்சனில் வீடியோ எடுக்கிறது அண்ட் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி அழகான கிளிப்பிங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபைன், நீங்கள் சாம்பார் ரெடி, அதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். உப்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு மீடியம் சைஸில் பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு, ஏன்னா குட்டீஸ் எல்லாருமே சாப்பிடணும், அதனால் காரம் அதிகமாக போடல, கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஈவனாக நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆக்சுவலாக கொதிக்கும் போது கொஞ்சம் போட்டாங்க, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இஞ்சி பூண்டு அந்த வாசனையோட உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு அவங்க பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ஆஃபீஸ்க்குலாம் அக்கா தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபைனல்ஸ் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கிளிப்பிங் எப்போ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் எடுத்துகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நைட் ஆக போகுது, 7:30லேருந்து. ஆக்சுவலாக கல்யாண பொண்ணையே பார்த்திங்கன்னா நாங்கள் மெஹந்தி போட்டு விட்டுட்ருக்கோம். அவ்வளோ அழகாக போடுவா, ரொம்ப சூப்பராக இருக்கும். இவ தான் பார்த்திங்கன்னா ஒரு ஹாய் சொல்கிறீ அப்படின்னு ஒரு ஹாய் சொல்லிட்டு இருந்தாங்க மேடம். ஆக்சுவலாக கல்யாண பொண்ணுக்கு வந்து எல்லோரும் வேலை செய்வோம், அவளே பார்த்திங்கன்னா வேலை வாங்கிட்டு இருக்கோம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, குட்டீஸ்க்கு மட்டும் வந்து நீ போட்டு விட்டுருப்பா, ஏன்னா அவள் ரொம்ப அழகாக போடுவா, அவ்வளோ அளவுக்கு வராது. அதனால் நீ வந்து குட்டி பசங்களுக்குலாம் நீட்டாக போட்டு பெரியவங்களுக்கு நான் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளும் பார்த்தீங்கன்னா வந்து பிரிச்சுக்கிட்டோம். எவ்வளோ நீட்டாக போட்டிருக்கா பாருங்கள். ஆக்சுவலாக வந்து எல்லாமே அவள் போட்டிருக்கிறது அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், ரொம்ப நீட்டாக அவ்வளோ அழகாக போட்டு விட்டுருந்தா. அதே மாதிரி எல்லா குட்டீஸ்க்கும் இந்த மாதிரி மெஹந்தி போட்டு விட வேண்டியது அவள் வேலை. நாங்கள் எல்லா வேலையும் பெரியவங்கெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகும்போது மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுட்டு இருந்தோம். இவங்க வந்து எங்கள் பெரியம்மா, அப்படியே பார்க்க அம்மா மாதிரியே இருப்பாங்க. அண்ட் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆளுக்கால் எல்லோரும் ஒவ்வொரு வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து உங்களுக்கு கல்யாண பொண்ணோட ஜுவல்ஸ் காட்டுறேன் பாருங்கள். அந்த செட்டு ஃபுல்லாகவே வந்து அவள் கஸ்டமைஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தா.
ஸோ எல்லாமே அவ்வளோ நீட்டாக பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவளோட செலெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், அவ்வளோ நீட்டாக யூனிக்காக இருக்கும். எனக்கு இந்த ஜுவல்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. எல்லாமே இருந்தது, பின்னாடி அந்த ஜடையில் வைக்கிறது அண்ட் வந்து கைக்கு போடுறது, பேங்கிள் சேம் இதே மாதிரி பேங்கிள் தனியாக வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபுல் செட்டு. ஸோ இந்த ஒட்டியானம்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஓவரால் இந்த பாக்ஸை நாங்கள் வந்து எல்லாமே பேக் பண்ணும்போது தான் நான் ஒவ்வொன்றா காட்டிகிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அண்ட் பிரணவ் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் இந்த ட்ரெஸ் வந்து வாங்கியிருந்தேன் ரிசப்ஷனுக்காக. ஸோ இந்த கலர் அவன்கிட்ட இல்லை, ஸோ ஒரே மாதிரி பேண்ட் ஷர்ட் போட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் அன்றைக்கி போட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தது ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படின்றதுக்காக சரி போட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன். பிரணவ் குட்டிக்கு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையும் வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வேலை வந்து முடிஞ்சது. ஸோ நான் ஷேர் பண்ண இந்த வீடியோ ஒரு 2 நாள் சேர்ந்த மாதிரி எடுத்த வீடியோவாக இருக்கும். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து நான் உங்களுக்கு அவுட்லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து இது கோட் மாடல் வரும், உள்ளே வந்து கீழே பேண்ட்டு மேலே ஒரு டாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீட்டாக இருக்கும். ஸோ போட்டு மட்டும் பார்க்கணும் குழந்தைக்கு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரியாக இருந்துச்சுன்னா எடுத்து வச்சிட வேண்டியதான். அண்ட் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இந்த குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogsஓட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.